பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு தடவை பொடி ட்ரை பண்ணிங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு 1/4 கிலோ பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, சிப்ஸ் மாதிரி. அப்போ தான் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கப்பளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 ட்ரிப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாவக்காய் சூடு ஆனதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதனால் கிறிஸ்பியாக சவுண்டு கேட்கணும். இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச தேங்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாவக்காய், கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டை சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்க இதை தாராளமாக 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிடிச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.